ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து துபாய்க்கு ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போயிருக்காங்க ஃபேமிலியோட இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போகும்போது தன்னோட சாப்பிட்டு வந்து ஒரு ஃபுட்டு டஸ்ட்பினில் த்ரோ பண்ணுறது பதிலாக கையில் வச்சிருந்த கோல்டு பை அது சின்னதாக இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் அதை த்ரோ பண்ணிட்டாங்க டஸ்ட்பினில். 4 கிராம் கோல்டும் ப்ளஸ் 50 கிராம் கோல்டு பார் வச்சுருக்காங்க. 4 கிராம்ஸ் கோல்டு ப்ளஸ் 50 கிராம் கோல்டு பார் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. சின்னதாக பேக்கில் வச்சுருக்காங்க, அதை வந்து தெரியாமல் அதில் போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அது இப்போ மிஸ்பிளேஸ்மெண்ட் கான்வென்ட் தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டஸ்ட்பினில் போட்டு எப்படி கிடைக்காது, பட் துபாய் போலீஸ் வித்தின் 3 டேஸில் திருப்பியும் கண்டுபிடிச்சி அவங்க பையன் அபிமன்யுங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இது ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் வந்து தானியநாதன் ஒருத்தவங்க ஏஜ் 24 பார்வை மாற்றுத்திறனாளி, அவங்க வந்து சிவில் ஜட்ஜ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பணி நியமனம் பண்ண போகிறாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இப்போ எல்லாரும் வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரே இடத்துல அவங்க கண்டினியூஸாக வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இனிமேல் எப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, எவ்ரி 3 இயர்ஸ் வந்து ரொட்டேஷனில் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அவங்க வந்து வேறு இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்குறது சொல் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.